கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பொருளாசை குறித்து பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று. பாருங்கள், இன்றைய நாட்களிலும் நாம் ஒரு சில பந்தேகோஸ்தே அனுபவத்தில் உள்ளவர்களை பார்க்கும்போது அவர்கள் நகை போடுவதை குற்றமாக சொல்லுவார்கள். நகை போட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது என்று, நகை போட்டால் பெருமை வந்துவிடும் என்று. நான் அவர்களிடத்தில் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் அசையும் சொத்தாகிய நகையை கலற்றி வைத்துவிட்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் வெறுத்து விட்டோம் என்று. ஆனால் அசையா சொத்தாகிய ஏகப்பட்ட நிலங்களை குவித்து வைப்பது ஏன்? அநேக சொத்துக்களை வாங்கி குவித்து வைப்பது எப்படி என்று எனக்கு சொல்லுங்கள். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேசத்தின் நடுவிலே தாங்கள் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று.